வணக்கம். அதாவது ஒரு அரசியல் கட்சியால் அதிகமாக நியூசன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா தாவேக்கா பற்றின செய்திகள் தான் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் ஏற்கனவே நம்மளை தாவேக்கான்னு பிராண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இப்படி பேசுகிறப்போ தாவேக்காவை சேர்ந்தவங்களாம் நம்ம கடிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, எல்லார் பற்றியும் ஏதாவது ஒரு விஷயம் நிறை குறை இருந்தால் பாராட்டியும் இல்லை விமர்சிச்சும் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் என்ன கலர் நம்ம மேலே அடித்தாலும் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல, படா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே நம்ம என்ன பேசுகிறோமோ அதை மனசார பேசிகிட்டே இருப்போம். அதில் இன்றைக்கி தாவேக்கா அப்படிங்கிற கட்சினால் ஏற்பட்டுருக்க சில நியூசன்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பனையூரில் இது பார்த்திங்கன்னா, குறிப்பாக நான் அண்ணா அறிவாலயத்தில் ஒரு காலகட்டத்திலாம் கலைஞர் டிவியில் வேலை பார்த்துட்ருக்கிறப்போ அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியுடைய ஆரம்பம் அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு நண்பரை போய் அதெல்லாம் வேலை பண்ணி முடிச்சோன்னு நண்பரை போய் மீட் பண்ணிட்டு அந்த அறிவாலயத்தில் விட்டு வெளில வரப்போ பார்த்திங்கன்னா அந்த அறிவாலயத்துக்குள்ளே வேலை செய்கிற ஒருத்தர் ஹெல்மெட் இல்லாமல் வர்றாரு. அப்போ ஒரு போலீஸ் சொல்கிறாரு, ஏங்க இதுக்குள்ளே வரீங்க ஹெல்மெட் போடாமல் வரீங்க, தலைவருக்கு தானேங்க கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ உனக்கு கண் முன்னாடி போச்சு. இந்த தாவேக்காரர்லாம் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா விஜய்க்கு தான் கெட்ட பேர் அமைகிற மாதிரி இருக்குது. ஏன்னா பனையூருக்கு வெளில போயிட்டு அங்கே ஒரே கூட்டம், ஏன்னா கோபாலபுரமாக இருக்கட்டும், போயஸ் கார்டனாக இருக்கட்டும், ஏன் ரஜினி அவர்கள் வீடு, இந்த மாதிரி ரொம்ப அந்த செலிபிரிட்டிஸ் இருக்க வீட்டுக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு பெரிய நியூஸஸ் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஜெயலலிதா, கருணாநிதி போன்ற தலைவர்கள்கிட்டலாம் போயிட்டு யாரும் அதுவும் கேட்க முடியாது அப்படிங்கிறது ஒரு இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த இடமே பார்த்திங்கன்னா இப்போ போயஸ் கார்டன்லாம் ஒரு பார்ஷ் ஏரியா மட்டும் இல்லாமல் ஒரு டெட் எண்டு, அங்கே போகிறதுக்கான ஒரு அவசியமே இருக்காது. ஏன்னா ஒரு 4-5 வீடு தான் பாதிக்கப்படும். ஆனால் இந்த பனையூரில் அந்த காஷ்மீரினா டிரைவ் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு 4 ஸ்ட்ரீட்லேயும் தினம் காரை நிறுத்துறது, கூட்டம் அவங்க வீட்டுக்கு வெளில நிறுத்துறது இப்படிங்கிற மாதிரினால அங்கே இருக்கிறவங்களும் நிஜமாகவே பாதிக்கப்படுவாங்களாம் கேட்டால் நீங்கள் அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை எலைட் மென்டாலிட்டியில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவன் எலைட்டாக ஆகிறதுக்காக சம்பாரித்து ஏதோ போயிட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் ஈசிஆரில் ஒரு பங்களா வாங்கி அங்கே போய் செட்டில் ஆகிருக்கான். அவன் அப்போ அந்த பீஸ் அவனுக்கு போகுதுன்ற பட்சத்தில் அதை கூற தானே செய்வாங்க. விஜயே அங்கே தானே போய் தங்கியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்கள் தலைவருக்கு உங்களாலே எவ்வளோ கெட்ட பேர் வருது அப்படிங்கிற பாருங்கள். ஏன்னா அந்த பேட்டி கொடுத்துட்ருக்காங்க, அவங்ககிட்ட போய்ட்டு அந்த இன்டர்வியூ அப்போவே போய்ட்டு தாவேக்கானவர் போய்ட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. இதெல்லாம் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகும், உங்களுக்கு தான் அது விமர்சனம் வரும்னு தெரியாதா உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. அது மட்டும் இல்லாமல் விசில் பிரச்சனை. விசில் என்றைக்கு சின்னமாக ஒதுக்கப்பட்டுச்சோ அன்றைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே பார்க்காத ஒரு ஆப்ஜெக்டை சின்னமாக ஒதுக்கினா கூட போய் சேர்த்துருவீங்க. நான் உங்களோட பலம் இன்றைக்கி அந்த அளவுக்கு இருக்குது. இளைஞர் பட்டாளம் மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இருக்கீங்க, போய் சேர்த்துருப்பீங்க. விசில் அப்படிங்கிறப்போ அது ஈஸியாக அமைஞ்சிருச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ பார்த்தீங்கன்னா உங்கள் விஜய் அந்த பாட்டோடைய சத்தம் பத்தாது விசில் போடு அப்படிங்கிற பாட்டு யுவன் சங்கர் ராஜா உங்கள் கட்சிக்கான பாடலை எப்பயோ போட்டார் சின்னத்தை. அந்த விசிலே உங்களுக்கு கடவுள்லேருந்து கொடுத்த மாதிரி சேர்ந்துருக்கு. ஆனால் என்றைக்கு அந்த விசில் வந்துச்சோ அன்றைக்கே உங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக அமையும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது வரம் மட்டும் இல்லாமல் சாபமும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே கணிச்சிருந்தோம். ஏன் செங்கோட்டையனே சொல்லியிருக்காரு, எங்கெல்லாம் ஊதுறீங்களோ பார்த்து வந்துங்க. விஜயே பார்த்தீங்கன்னா இப்படி காதை மூடி இருப்பார் ஒரு மீட்டிங்கில். அந்தளவுக்கு இது ஒரு நியூசன்ஸ் அமையன்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா சேப்பாக்கத்துக்குள்ளே விசிலை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க. இப்போன்னு இல்லைங்க, உண்மை என்னென்னா 2023 சேப்பாக்கத்துக்குள்ளே மேட்ச் நடக்கிறப்போ விசில் போன்ற விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறத நிறுத்திட்டாங்க. ஏன்னா நிறைய இப்போ கூட பார்த்தீங்கன்னா சங்குமன் நிறையா ஊதிக்கிட்டே இருப்பாங்க, கிரிக்கெட் மேட்ச்சில் கேட்டுகிட்டே இருக்காங்க, அடிப்பாங்க மோளம்லாம். சிலதெல்லாம் அலோவ் பண்ணாலும் சிலது ஏன் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, சம் கைண்ட் ஆஃப் சவுண்ட்ஸ் அந்த பிளேவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். சில சவுண்ட்ஸோட ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷனை மிஸ் பண்ண வைக்கும், அந்த பிளேவை டிஸ்டர்ப் பண்ண. அப்படிங்கிறனால 2022-23 இது விசில் அப்படிங்கிறத சேப்பாக்கத்துக்குள்ளே அலோவ் பண்ணுறத நிறுத்திட்டாங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு விசில் சின்னம் கிடச்சோன்னே சேப்பாக்கத்துக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டாங்க. இதில் என்ன முக்கியமானு பார்த்தீங்கன்னா, நம்மளே இன்னொரு வீடியோ பண்ணியிருப்போம். நிறைய பேர் என்னை ஏன்பா அதெல்லாம் பண்ணிட்டுருக்க, தெரியாமல் பேசுகிறேன் அப்படின்னாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்றான் அப்படின்னாங்க. சிஎஸ்கேவை டிஎம்கேவை சார்ந்த குடும்பம் வாங்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தின் பேரில் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி வெளியிட்டோம். அது எப்படியோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருப்போம், நம்ம காணொலி மூலியமாக தெரிஞ்சுன்னு சொல்ல. அதே ஒரு 5000 பேர் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த நியூஸ் வேறு மாதிரி பரவி அது பார்த்திங்கன்னா இப்போ இந்த சிஎஸ்கே விசில் போடு அப்படிங்கிற பிரச்சனை வருது. அதனால் அந்த சங்கடத்தினால டிஎம்கே விசிலை சேப்பாக்கத்துக்குள்ளே அலோவ் பண்ணாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை விமர்சிப்பதில் ஃப்ரண்ட் லைனில் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் நம்ம அவங்களை விமர்சித்து பேசிகிட்டே இருக்கோம். இருந்தாலும் இல்லாத விஷயத்தெல்லாம் கிளப்பி விடக்கூடாது. அப்படி கிளப்பி விடுறதன் மூலியமாக பார்த்திங்கன்னா கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது சுத்தமாக உங்கள் கட்சியை சார்ந்த யார் எது சொன்னாலும் இவங்க சும்மா இல்லாத எதை கிளப்பி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் சேப்பாக்கத்தை சம்மந்தப்பட்ட இந்த விசில் பிரச்சனையும். ஸோ என்னவோ ஐபிஎல் போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இப்படி ஒன்று கிளப்பி விட்டால் விசிலை உள்ளே விடாமல் ஆகிட்டாங்கன்னா, விசில் பார்த்தாலே உங்களுக்கு பயமாக இருக்குது, பார்த்தீங்களா எங்கள் சின்னத்தை பார்த்தே எவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவை க்ரியேட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்களா
அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழும்புது. அதனால் தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா இல்லாத விஷயத்தெல்லாம் வந்து கிளப்பி விடாதீங்க. இருக்கிற விஷயம் திமுகவை தீய சக்தின்னு சொல்கிறீங்களா, ஓகே பரவாயில்லப்பா, நம்ம மட்டும் கத்தாமல் இவங்களும் சேர்ந்து கத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்றைக்குமே சந்தோஷம்தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தவறான தகவல்லாம் பரப்பி விடுறது மூலிமா வந்து ஒரு பொய் செய்தியை வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து பரவி ஒரு 2 ரவுண்டு வந்துருச்சு. அதனால் அது கிளாரிஃபை பண்ணணும்னு நம்ம பேசுகிறோம். இன்னொரு விஷயம், 3 நியூசன்ஸ், ஒன்று பனையூரில் நடந்தது இந்த விசில் பற்றின நியூஸு, இன்னொன்று தேனியில் நாம் தமிழர் கட்சியின் ஒரு கூட்டம் நடக்குது. அங்கே மேடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட அந்த கட்சியை சார்ந்த ஒரு யூடியூபர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கே போயிட்டு ஒரே விசில் அடிச்சுட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க. பேசிக்காக நம்ம ஒன்று சொல்கிறோம், நாம் தமிழர் கட்சியில் இருக்க சில பேர் மேலே நம்மளுக்கு நிறைய விமர்சனம் இருந்தாலும் இருக்கிற தேர்தல் அரசியலுக்கு ஒரே தமிழ் தேசிய கட்சி அப்படிங்கிறனால ஒரு சின்ன காதல் இருக்க தான் வந்து செய்தி இன்றைக்கி வரைக்கும். அது இல்லைன்னா சொல்ல முடியாது. அதுக்காக வந்து முட்டு கொடுக்குறது, சொம்பு தூக்கிறதுலாம் பண்ண முடியாது. யாராக இருந்தாலும் நம்ம வந்து மனசில் நினச்சதை வந்து பேசிட்டு போயிருக்காக துரோகி, தமிழன துரோகினி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேத்திலேருந்தே பட்டம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் இவங்க சொல்லி நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ எங்கள் கட்சியை பற்றி பேசி தான் வந்து யூடியூப் சேனலே ஆரம்பிச்சு, அதனால தான் உன் சப்ஸ்கிரைபர்ஸ் தாங்க, வியூஸ் தந்தாங்க, இன்றைக்கி பார்த்தியா பெரிய லைட்டான துரோகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கதை நம்மளுக்கு வேகாது. நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கூட இது வரைக்கும் என் சேனலில் ஒரு வாட்டி கூட கேட்டதே இல்லை. நான் சேனலில் வந்து ரொம்ப நாள் முடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்து எனக்கு தோன்ற விஷயங்களை பேசிகிட்டு இருக்கனால எந்த கட்சிக்குமே சொம்பு அடித்து வளர்ந்த சேனல் இல்லை அது. அதனால் எனக்கு தோன்றது கட்சியை பற்றினா நிறையா இருந்தாலும் சரி, குறையாக இருந்தாலும் சரி, மனசார பேச தான் செய்வோம். சரி, விஷயத்துக்கு வரோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட அந்த மேடை போட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ வந்து அங்கே வந்து விசில் அடித்து ஒரு நியூசன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. உங்கள் கட்சியோட ஒரு கூட்டம் நடக்குது, அங்கே உதாரணத்துக்கு அண்ணன் ராஜ்மோகன் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ணன் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து யாராவது வந்து அங்கே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களோ அவர் ஏதோ தகாத வார்த்தை சொல்லி திட்டம் மட்டும் பேசுறதுக்கு இடையூறாக இருந்தால் அதையும் நம்ம வந்து விமர்சிப்போம். யாரோ ஒருத்தவங்க மேடையில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது அவங்கவுங்க உரிமை. எல்லா கட்சிக்குமே மேடை போட்டு பேசுறதுக்கான உரிமை உண்டு. இன்னும் ஒன்று, ஸ்டேஜில் ஏறி ஆபாசமாக பேசக்கூடாது. அது அந்த திராவிட கட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணுவாங்க. அதுக்குன்னே வந்து 4 பேர் நேர்ந்து விட்டுருக்காங்க. அதை தாண்டி இப்படி பேசுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இடையூறு பண்ணுற மாதிரி வந்து தாவேக்காவை சேர்ந்த சில பேர் வந்து அங்கே விசில் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் போயிட்டு திருப்பியும் வந்து அந்த பிரச்சனையை வந்து பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கிற நாம் தமிழர் கட்சியினர் வந்து வன்முறையில் ஈடுபடாமல் அவங்கள போங்க அப்படின்னு சொன்னாலும் திரும்ப அதை பண்ணிகிட்டு இருக்கிறப்போ வந்து யாராக இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். அப்படி இருக்கிறப்போ போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளாஷ் வந்து ஏற்படுது. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காரில் உடனே வந்து அவங்க போகிறது, கண்ணாடி உடஞ்சது, யார் கார் கண்ணாடி உடைச்சாலும் அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி வந்து சொல்கிறவங்க தான் சொல்லணுமே தவிர்த்து நம்ம என்ன பார்த்தோமோ அதன் மூலியமாக என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு வந்து நிறையா அநீதி நடக்குது, உங்கள் தலைவரை பற்றியோ உங்கள் கட்சியை பற்றியோ வந்து தவறான வார்த்தைகள்லாம் வச்சு பேசுகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கும் யூடியூப் அப்படிங்கிற ஒரு மீடியம் இருக்குது. நீங்களும் 2-3 சேனல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஏன் ஃபெலிக்ஸ் அப்படிங்கிறவர் தொடர்ந்து உங்கள் கட்சிக்காக பேசிட்டு தான் இருக்கார் டெய்லியுமே. உங்கள் சேனல்லே உங்கள் கட்சிக்காக நிறைய பேர் பேசணுன்னா வந்து சேனலில் ஆரம்பிச்சு நீங்களாம் பேச வேண்டிய யூடியூப் சேனல் யாவனா ஆரம்பிக்கலாமே இன்றைக்கி. அப்படி கருத்தால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பதிலடி கொடுக்காம இந்த மாதிரி மீட்டிங் நடக்கிறப்ப போயிட்டு அங்கே விசில் ஊதுறது. சீரியஸாக சொல்கிறேன், இந்த விசில் அப்படிங்கிற சின்னம் எல்லார்கிட்டையும் ஈஸியாக போய் ஆல்ரெடி சேர்ந்துருச்சு. ஆனால் நல்ல விதத்தில் சேர்ந்துருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ இந்த மாதிரி நியூசன்ஸ் பண்ணுறதன் மூலியமாக உங்கள் கட்சிக்கு பாதகம் மட்டும் இல்லாமல் சமூக அமைதிக்கு ஒரு பங்கம் விளைவிக்கும் விதமாக, அந்த அமைதியை கெடுக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தாவேக்காவினர் இப்படி செஞ்சுட்டு இருக்கறனால என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஹார்ஷான ஒரு ட்ரூத் சொல்கிறேன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் குட்டையை குழப்பி விடுறதுக்கு தான் வந்திருக்காரு. ஏற்கனவே அந்த ஒரு வருத்தம் அவர் மேலே இருக்குது. ஒரு நடிகர் எவ்வளோ நாள் தான் ஒரு நடிகரே அரசியலுக்கு வந்துட்டு இருப்பான்ற ஒரு வருத்தம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் திமுக அப்படிங்கிற தீய சக்தி வந்து தோற்று போகிறதுக்கு ஒரு இடையூறாக வந்து விஜய் இருக்காரே அப்படிங்கிற குட்டையை குழப்பி விடுறாரே, ஒரு பொலிட்டிக்கல் நியூசன்ஸாக இந்த நேரத்தில் ஒரு சிச்சுவேஷன் பேஸ்டாக சொல்கிறப்போ இருக்காரே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அதையும் தாண்டி தொண்டர்களும் வந்து இப்படி பல்வேறு ரூபங்களில் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்களே அப்படிங்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் எடுத்து பேச வேண்டியிருக்கு. தயவு செய்து நிப்பாட்டுங்கப்பா. நன்றி.